ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஎஸ்கி டிவிஸ்க்கு இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக நம்ம சாஸ்கேர் இங்கே வந்து இன் கேமுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தா புதுசாக பார்க்குறது இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கானு நினச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நினச்சிருந்தோம். ஸோ அந்த சாஸ்கேர் இங்கே நம்ம வந்து 200 டோக்கன் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பண்டல் கிடச்சிரும். ஸோ அது கூட சேர்த்து வந்து நம்மளுக்கு கட்டண ஸ்கின்னு, ஸோ அது கூட சேர்த்து வந்து நம்மளுக்கு அந்த கொராசா ஸ்கின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து 2000 டைமண்ட் கிட்ட நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ எதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மந்த்லி வந்து போட்டு வந்தாச்சு. ஸோ மந்த்லி வச்சு கொஞ்சம் ஸ்பின் பண்ணி ஸோ ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஸ்பின் பண்ணேன். ஸோ அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. பிசியில் வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் ஒரு கொஞ்சம் தொல்லையாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்பின் வந்து நான் போட்டாச்சு. ஸோ ஒரு ஸ்பின்னில் வந்து 5 டோக்கன் தராங்க. ஸோ டோக்கன் எல்லாமே வந்து நம்மளுக்கு தாராளமாகவே கொடுத்தானுங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை டைமில் கிடச்சிச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 20 டோக்கன்கிட்ட வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு ஆவரேஜாக கொடுக்குறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கோல்டு ராயில் ட்ரிக்கை வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பின் பண்ண போயிடலாம். ஸோ கோல்டு ராயில் வந்து ஒரு ஸ்பின் வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேராக சாஸ்கே ஈவெண்ட்டில் போய் டவால்னு வந்து ஸ்பின்னாக போட்டுடலாம். என்ன கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 20 வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ 20 என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு 2 தந்துருக்கானுங்க. டோக்கன் வந்து ஓரளவு ஆவரேஜாகவே கொடுக்குறானுங்க, பரவாயில்ல. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு ஸ்பின் பண்ணலாச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஒன்றா கொடுத்து நம்ம ஏமாற்றிட்டானுங்க. ஸோ இப்போதான் இந்த கரீனாக்காரன் புகழ்ந்து பேசினா அவனுக்கு பொறுக்களவில் அப்படியே டோக்கனை வந்து 20லேருந்து 19 ஆகிட்டான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பின்னு போட்டாச்சு. ஸோ ஸ்பின் எல்லாமே டக்குன்னு கொடுத்துட்றானுங்க. அப்படியே இதில் வந்து 26 பரவாயில்ல, இதில் வந்து 26 கொடுத்துட்டாங்க. ஸோ 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்மள்ட்ட டோக்கன் ஒரு 116 கிட்ட வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பின் கடைசி ஸ்பினை வந்து போட்டாச்சு. இதில் எத்தனை டோக்கன் கொடுக்குறாங்கன்னா இதுலேயும் ஓரளவு பரவாயில்லாம டோக்கன் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். 22 பரவாயில்ல, அறிவு டோக்கன். ஸோ இருக்கிற 100 டைமண்டை சிங்கிளாக சுற்றி நம்ம கரெக்டாக அப்புறம் வந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு மந்த்லி போட்டு சுற்றலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பின் வந்து கொடுத்ததுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டானா. ஸோ செகண்ட் ஸ்பின்னில் வந்து என்ன கொடுக்குறோன்னா மறுபடியும் ஒரு டோக்கன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அகைன் ஒரு 1 ஸ்பின் வந்து கொடுக்க போகிறோம். நக்கு செத்த பையில மூஞ்சி மோரை. இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஒன்று தான் தராங்க. நீ கரீனாக்காரன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? 20 ஸ்பின்னாக வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் டோக்கன் தான் தரானுங்க. ஸோ நம்ம வந்து 200 போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நிறைய டோக்கன் வந்து தரானுங்க. ஸோ இது கூட சேர்த்து நம்ம வந்து சாக்குரா பண்டலை வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து பாருங்கள், நம்ம மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து 67 சம்திங் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து எடுக்க போகிறோம். அது ஒரு 500 டைமண்ட் கிட்ட வரும். ஸோ சாஸ்கேர் ஈவெண்ட் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம சாக்குரா ஈவெண்ட் வந்து போதும். ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட டைமண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு மந்த்லி வந்து போட்டுட்டு அப்படியே ஸ்பின்னிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். 2000 years later. நண்பர்களே, இப்போ என்னென்னாச்சுன்னா நம்ம பிசியில் ரெக்கார்டு பண்ணது வந்து ரெக்கார்டு எங்கேயோ எரர் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ரெக்கார்டை காணோம். நானும் தேடி பார்த்தேன் காலிலேருந்து, ரெக்கார்டை காணோம். ஸோ வந்து நம்ம இந்த சாஸ்கே மண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தோம். ஸோ கட்டானா வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்க, ஸ்பின் பண்ணியிலே கொடுத்துட்டானுங்க. ஸோ அது வந்து என்னால் காட்ட முடியல. இந்த பிசியில் வந்து அந்த ரெக்கார்டு ஆகலாமல் போயிடுச்சு. பிசி வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ காலைல வந்து குழப்பி சுற்றினதில் பிசியே கொஞ்சம் குளறுபடி ஆகிடுச்சு. ஸோ இருந்த 200 டோக்கனுக்கிட்ட நம்ம வந்து சாஸ்கே பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ 2000 டைமண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு 400 டைமண்ட் கிட்ட மிச்சம். ஸோ அப்போ 1600 டைமண்ட் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து செம ஒர்த்தான ஈவெண்ட்டு. ஸோ யாராச்சும் ஸ்பின் பண்ணி சாஸ்கே பண்டல் விழுந்துருந்துச்சுன்னா எத்தனை டைமண்டில் விழுந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நான் வந்து நிறையா போடுவேன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம சாஸ்கேவோட லவரான சாக்குரா பண்டலையும் வந்து நம்ம எடுத்துலாம் வாங்க. நம்ம வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் 62 கிட்ட பெர்சன்டேஜ் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக தான் வந்து பெர்சன்டேஜ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னான்னு தெரியல இந்த மிஸ்ட்ரி ஷாப் மட்டும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் மிஸ்ட்ரி ஷாப் 80-70ன்னு அள்ளி கொடுப்பானுங்க. இது வந்து கிள்ளி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 100 டைமண்ட் கிட்ட வாங்கிட்டு ஒரு 500 டைமண்ட் கிட்ட வந்து நம்ம சாக்குரா பண்டலை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 641 டைமண்ட் இருக்குது.
ஸோ இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 டைமண்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னொரு அக்கா டாப்அப் பண்ணுற மாதிரி தான் வரும். கருணாகரா ஏன்டா இப்படி பண்ணுற, காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த சாஸ்கே பண்டலை சுற்றி. ஸோ வந்து பிசி வந்து கொஞ்சம் கிராஷ் ஆகிடுச்சனால நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்க்கலாம் இதில் என்ன எடுக்கலான்னு வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து இதில் நிறையா விஷயம் இருக்குது, அது எல்லாமே கூட டைமண்டாக இருக்குது. ஸோ கடைசியில் வந்து நம்ம இந்த கன் ஸ்கின்லாம் வந்து வாங்க போகிறோம். ஸோ கன் ஸ்கின்னுக்கிட்ட ஒரு 7 ஏசி 8 கன் ஸ்கின்னுக்கிட்ட வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பண்டல் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பண்டல் வந்து சாக்குரா பண்டல் ஒரு 500 டைமண்ட்னா ஒருத்தினா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த கக்காசி பண்டலை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜெயின் டைமண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த டைமண்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ ஜெயின் டைமண்ட் வந்து அந்த காமாகிச்சியா அந்த தவக்கால மேலே ஏறி உட்காரமா இருக்கும். ஸோ வந்து சூப்பராகவே இருக்கும். கக்காசி பண்டல் வந்து 25ஆம் தேதி வருது. ஸோ அதையும் எடுத்துட்டோம்னா சாஸ்கே, சாக்குரா, ஜிராயா, அப்புறம் கக்காசி. ஸோ 4 பண்டல். ஸோ அதுக்கப்புறம் சாப்டர் 2ல் வந்து இந்த மாதிரி அக்காட்சிக்கு பண்டல்லாம் வர மாதிரி இருக்குன்னு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோலலாம் வந்து நான் வந்து போடுவேன். ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனேக்கே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்து கன் ஸ்க்ரீனை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து பண்டலை வந்து க்ளைம் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிட்ட வாங்கினா 105 டைமண்டு. ஸோ வந்து 100 டைமண்டு கிட்ட நம்ம வந்து வாங்கணும். ஸோ இது ஒரு 7 கேரட் கிட்ட நம்ம வந்து க்ளைம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே போய் நம்ம இந்த சாக்குரா பண்டில் வந்து க்ளைம் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த ஒரு 7 கிரேட் கிட்ட வாங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட வந்து டைமண்ட் வந்து இன்னும் ஒரு 30 டைமண்ட் கிட்ட வந்து நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு மறுபடியும் வந்து நம்ம வந்து டாப் பண்ணுற மாதிரி அது ஆக்கி வச்சிட்டானுங்க இந்த கரீனாக்கரை. சிவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப் பண்ணிட்டு வந்து சந்திக்கலாம், பண்டல் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஒரு வீக்லியை போட்டு டைமண்டை க்ளைம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறையா டைமண்டு கிட்ட அழிச்சிட்டானுங்க. மிச்சமாச்சு 400 டைமண்ட் இருக்குன்னு பார்த்தா அதே வந்து இது சாக்குரா பண்டல் வந்து எடுக்க வச்சிட்டானுங்க. ஸோ அப்படியே போய் நம்ம வந்து சாக்குரா பண்டலை க்ளைம் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து 569 டைமண்டு கிட்ட வந்துடுச்சு. ஸோ இந்த சாக்குரா பண்டல். ஸோ சாக்குரா பண்டல் வந்து சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, என்னாலும் ஏதோ ஓகேவாக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் யாராச்சும் மிஸ் ஷாப்பில் உங்களுக்கு நல்ல பெர்சன்டேஜ் கிடச்சிதுன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இன்றைக்கான ஸ்பின்னிங் வீடியோவெலாம். ஸோ வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து நான் மறுபடியும் சந்திக்கலாம். பை.